இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இது பார்த்துருப்போம். ஸோ பாம் ஆயிலில் வந்துட்டு சோப் செஞ்சோம். ஸோ அந்த சோப்பை டெஸ்ட் பண்ண போகிறோம். நோ வில் மேக் ஆர் சோப்ஸ். ஸோ தான் நீம் ஆயில் இருக்குது. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் நீம் ஆயில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா பீக்கர் வச்சாச்சு, ஆயில் எடுக்கிறோம். ஸோ நம்ம இந்த சோப் லேப்ஸில் வந்துட்டு செய்யக்கூடிய எல்லா சோப்ஸுமே 500 கிராம்ஸ்க்கு தான் செய்ய போகிறோம். ஸோ 500 கிராம்ஸ் ஆஃப் நீம் ஆயில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்டிக் சோடா எடுக்கணும். அண்ட் இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, டைட்ரேஷன் மெத்தட் 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் வந்திருக்கும். ஸோ ஃபினாஃப்தல் இண்டிகேட்டர்லாம் போட்டு டைட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ கிளிம்ஸ் ஆன் டு த டைட்ரேஷன். ஸோ அந்த டைட்ரேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1 கிராம் ஆஃப் நீம் ஆயில் எடுத்து அது வந்துட்டு என்னென்னா ஆல்கஹாலிக் KOHோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் HClஓட டைட்ரேட் பண்ணி ஃபினாஃப்தல் இண்டிகேட்டர் வச்சு அந்த சொல்யூஷன் வந்து ஜஸ்ட் ஒயிட்டாக வர வரைக்கும் அது எவ்வளோ HCl கன்சியூம் பண்ணியிருக்கோ அதை வச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி யூ அரைவ் அட் அ வேல்யூ. ஸோ calculations and boring parts எல்லாம் விட்டுட்டு I'll come straight to the value. ஸோ இந்த வேல்யூ என்னென்னா ஒவ்வொரு ஆயிலுக்கும் மாறும் அண்ட் இட் சேஞ்சஸ் ஃபார் எவ்ரி பேட்ச் ஆஃப் ஆயில். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான், ரொம்ப எக்ஸாக்டாக வராது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலுக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா டைட்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ நம்ம 40 கிராம்ஸ் எடுக்கணும் அண்ட் 40 கிராம்ஸ் ஆஃப் சாலிட் காஸ்டிக் சோடா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இட் இஸ் 49% சொல்யூஷன். ஸோ அதை வந்துட்டு மறுபடியும் வேல்யூஷன் வரதுக்கு 33% வரதுக்காக we're taking it. ஸோ வாட்டரும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சோப்ஸில் வந்து நம்ம பர்ஃப்யூமும் போட போகிறதில்ல, கலரும் போட போகிறதில்ல. ஏன்னா பர்ஃப்யூம்ஸுமே வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் சோப் வந்து கெட்டியாகும், போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ டு பி கெட் எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக we're going with only caustic soda and oil. ஸோ இதில் எல்லாமே என்னென்னா சொல்யூஷனை வந்து 33%க்கு தான் கொண்டு வந்திருக்கோம். அதை வந்துட்டு we're going to make soaps. வந்துட்டு ஒரே டெம்பரேச்சரில் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் அது கோல்டு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஸோ ஒர்க் ஷாப்புக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கப் மெஷர்மெண்ட்ஸில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஆயிலோட டென்சிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். ஐ மேட் அ டிஃப்ரெண்ட் செப்பரேட் வீடியோ ஆல்சோ. அதை பார்க்கணுன்னாலும் லிங்க் மேலே இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயிலோட டென்சிட்டிஸ் வேறு வேறையாக இருக்கும் அண்ட் அது வெயிட் போட்டால் தான் அதுக்கான ஈக்குவல் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ லிட்டர் ஒரு ml எடுத்திங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் மாறும். ஸோ சோப்ஸ் வந்து எக்ஸாக்டாக இருக்காது. தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் வெயிட் மெஷர்மெண்ட்ஸில் போய்க்கிறதுக்கு. ஹீட் போயிடுச்சு அண்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஊற்றுறதுலேருந்து வெளியில் ஊற்றுற வரைக்கும் டைம் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக என்னென்னா நீம் ஆயிலுக்குன்னு இருக்கிற இது என்னென்னா ட்ரேஸ் வந்து சீக்கிரம் வர வச்சிரும். இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஸ்பீட் ரேம்ப் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஊற்றின உடனே கெட்டி ஆகிடும். அது வந்து நீம் ஆயிலுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்பவுமே கெட்டி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி இன்னுமே முன்னாடி எடுத்துருக்கணும், பட் நீம் ஆயில் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ சோப் செஞ்சாச்சு, நீம் ஆயில் சோப். அது வந்து ட்ரேஸ் ஆகி போரிங் கன்சிஸ்டன்சி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஃபாலோட் பை அதுக்கு வந்துட்டு 1 கிராமுக்கு எவ்வளோ காஸ்டிக் சோடா வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் ஹவு மச் காஸ்டிக் சோடா டு யூஸ், எவ்வளோ சோப் எடுக்கிறீங்களோ. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண பாம் ஆயில் சோப். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஐ சப்போஸ் 1 மாதம் ஆயிடுச்சு. அண்ட் இதில் இடையில என்னென்னா வி ஹேட் திஸ் டிசைனர் கிளாஸ்க்காக வீடியோஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் சோப்ஸ் எல்லாம் மிச்சம் இருந்ததுனால மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம். அதிலிருந்து ஐ ஹவ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் பேசிக்லி வந்துட்டு என்னென்னா 2.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதே மாதிரி 2.5 சென்டிமீட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய சோப்ஸ் வந்துட்டு இந்த நீம் ஆயில் சோப்லேயும் வெட்டி அதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சே ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் 10 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ
திக்னஸ் குறையுது அப்படிங்கிறத வச்சுட்டு சோப்பு எவ்வளோ சீக்கிரம் கரையும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக வரக்காக ஸ்க்ரூ காஜ் வச்சுருக்கோம். அண்ட் ஐ சப்போஸ் திஸ் கேன் மெஷர் அப் டு யூனோ 1 மில்லிமீட்டரை வந்து 100 பிரித்து கொடுக்கும். ஸோ யூனோ 1 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ்க்குள்ளே 100 பார்ட்ஸாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 100 reps வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வாஷ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மோர் வாட்டர். சோப்பை வாஷ் பண்ணியாச்சு. யூ கீப் இட் ஹியர். ஸோ இதனோட சைஸ் வந்து மெஷர் பண்ணலாம். இப்போது லைட்டாக டச் பண்ணுற வரைக்கும் வச்சாச்சு. ஸோ இது என்னென்னா இங்கே 20, 1, 2, 3 இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 85. ஸோ இது அபவுட் 0.08 சென்டிமீட்டர் வந்து கரைஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வர சோப்ஸ்க்கெல்லாம் வில் மெஷர் இட் அண்ட் வில் சி. வேறு ஏதாவது பேராமீட்டர்ஸ் வந்து இதில் டெஸ்ட் பண்ணலாம், இதில் இந்த மாதிரி மெத்தடில் டெஸ்ட் பண்ணலான்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஷோ. தேங்க்யூ. அடுத்த வாரம் பார்ப்போம், நெக்ஸ்ட் சாட்டர்டே. பாய்.